அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. வடலூரில் வள்ளலார் தைப்பூச ஜோதி தரிசனம். கடலூர் மாவட்டம் வடலூரில் தைப்பூச தினத்தன்று நடக்கும் வள்ளலார் ஜோதி தரிசனத்தை காண தமிழகம் முழுவதிலும் மட்டுமின்றி உலகின் பல பகுதிகளில் இருந்து மக்கள் வருகிறார்கள். ஜோதி தரிசனத்தை நேரில் காண பலரும் வருவார்கள் என்பதால் அதற்கான ஏற்பாடுகள் சிறப்பாக நடைபெற்றுள்ளது. வள்ளலார் தர்ம ஞான சபையில் கண்ணாடிக்கு முன்னால் உள்ள 7 வண்ண திரைகள் நீக்கப்பட்டு நிலை கண்ணாடிக்கு பின் உள்ள ஜோதி தரிசனம் காட்டப்படும். இந்த ஆண்டு வடலூர் வள்ளலாரின் 153வது ஜோதி தரிசனம் விழாவாக நடைபெற உள்ளது. இதனால் வழக்கத்தை விட அதிகமான மக்கள் இதனை காண வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துவது உணவே மருந்து என உணவு ஒழுங்குமுறை கட்டுப்பாடு ஆகியவற்றை உலகிற்கு போதித்தவர் ராமலிங்க அடிகளார். யாரும் பசியால் இருக்கக்கூடாது என்பதற்காக சன்மார்க்க சங்கத்தை நிறுவி 24 மணி நேரமும் அன்னதானம் வழங்கும் முறையை கொண்டு வந்தார். அதனாலேயே இவரை அடிகளால் வள்ளலார் என அழைக்கலாயினர். இறைவனின் ஒளி வடிவமாக வணங்கும் ஆன்மீக நெறிமுறையை வகுத்தவர் வள்ளலார். இறைவனுக்கு உருவம் கிடையாது, அவர் ஜோதி வடிவானவர் என அனைவருக்கும் போதித்தவர் இவர் வடலூர் வள்ளலார். இவர் கடலூர் மாவட்டத்தில் உள்ள வடலூரில் அவதரித்தவர். வள்ளலார் இறைவனுடன் ஜோதியாக கலந்த தினம் தைப்பூச திருநாள். இதன் நினைவாக மாதந்தோறும் வள்ளலார் நிறுவிய வடலூர் தர்ம ஞான சபையில் பூச நட்சத்திரத்தன்று 7 திரைகள் விலக்கி ஜோதி தரிசனம் காட்டப்படும். இருந்தாலும் வள்ளலார் முக்தி அடைந்த தைப்பூச தினம் என்பதால் அன்றைய தினம் நடக்கும் ஜோதி தரிசனமே மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த நாளிலேயே உலகின் பல பகுதிகளில் இருந்தும் வள்ளலாரின் கொள்கைகளை பின்பற்றும் பலரும் வடலூர் தாளத்தில் கூடுகின்றனர். அன்றைய தினம் நாள் ஓயாமல் அன்னதானம் நடந்து கொண்டே இருக்கும். இந்த ஆண்டு வள்ளலார் தைப்பூச ஜோதி தரிசனம் விழா ஜனவரி 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்க உள்ளது. அருட்பெருஞ்சோதி அகவல் பாராயணம் செய்யப்பட்டு தைப்பூச ஜோதி தரிசனத்திற்கான கொடியேற்றப்படும். இதைத் தொடர்ந்து தைப்பூச திருநாளான ஜனவரி 25ஆம் தேதி அதிகாலை 5 மணி அளவில் வடலூர் வள்ளலார் தர்ம ஞான சபையில் 7 திரைகள் விலக்கப்பட்டு ஜோதி தரிசனம் காட்டப்படும். காலை 6 மணி, 10 மணி, பகல் 1 மணி, இரவு 7 மணி, 10 மணி, மறுநாள் காலை 5:30 என 6 முறை ஜோதி தரிசனம் காட்டப்படும். ஜனவரி 27ஆம் தேதி வரை இவ்விழா நடைபெறும். விளக்கின் ஒளியின் வடிவமாக இறைவனை தரிசித்து மோட்சம் அடைந்தவர் வள்ளலார். இது அவருடைய 200வது அவதார ஆண்டு என்பதால் இந்த ஆண்டு தைப்பூச விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது. இந்த நாளில் வீடுகளில் விளக்கேற்றி நாமும் ஜோதி வடிவமாக இறைவனை வழிபட வேண்டும். வள்ளலாருக்கு விருப்பமான தயிர் சாதம் நைவேத்தியமாக படைத்து வழிபடலாம். இப்படி விளக்கேற்றி வழிபடுவதால் வீட்டில் எப்பொழுதும் வளம் பெருகும். தைப்பூச நாளில் முடிந்த அளவிற்கு அன்னதானம் வழங்க வேண்டும். குறைந்தபட்சம் ஒருவருக்காவது அன்னதானம் வழங்குவது அவசியம். இப்படி வழங்குவதால் வீட்டில் அன்னதரிதிரம் என்பது எப்போதும் ஏற்படாது. அன்னதானம் கொடுக்க வசதி இல்லாதவர்கள் வீட்டிற்கு அருகில் ஏதாவது எறும்பு புற்று இருந்தால் அங்கு இனிப்பு கலந்த அரிசி அல்லது அரிசி மாவை தானமாக இடலாம். இதனை எறும்புகள் அந்த உணவை சாப்பிடுகிறதோ அதனை உயிர்களுக்கு அன்னதானம் வழங்கி பலன் நமக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.